முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இது சின்ன புத்தகம் அப்படிங்கிறதுனால மட்டும் நீங்கள் சீக்கிரம் படிச்சிட முடியும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? இது வந்து நிறைய காத்திரமான விஷயங்கள் இருக்குது, கனமான விஷயங்கள் இருக்குது. ஆனால் பக்கங்கள் அவ்வளோ லேசாக இருக்குது, பறக்குது பக்கம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதை விட சின்ன புத்தகங்கள் கூட சில சமயம் அது எழுதப்பட்டிருக்கும் விதத்தினால் அப்படியே கழுத்தில் கல் மாதிரி தொங்கினால் கடத்தவே முடியாது. அதுவும் சில காலமாக வாசிப்பு பழக்கம் மிகவும் அருகிவிட்ட காலத்தில் எழுத்து நடை வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த புத்தகம் வந்து ஒரு சான்று. என்னை மாதிரி ஒரு சோம்பேறியே ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே இந்த 10 புத்தகத்தை படித்து முடிச்சுட்டேன். என்னாலே நம்ப முடியல. அது எப்படி இருக்குன்னா, மதிமகள் கிட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்க வம்பு இப்போ பாமரன் சொல்லும்போது புரிஞ்சுக்க முடியுது. அவர் ஒரு சிறந்த கதையை சொல்லி எப்படி எனக்கு படிக்கும்போது சொல்லு, அடுத்தது என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு பக்கத்தை தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப சாதாரண விஷயத்தை கூட அவர் மிகவும் சுவாரஸ்யமாக இழுத்து கொண்டு போகிறார், அதை ஒரு கதையாக முடிக்கிறார். ஸோ சொல்கிற மாதிரி சிறுகதைக்கான இலக்கணம் இதுதான். நான் சொல்கிறது தான் கதை. அப்போ கதையை முடிக்கும் போது நமக்கு வந்து அதில் ஒரு நிறைவு கிடைக்குது. ரொம்ப புதுசாக இருக்குங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் வந்து அந்த கதையை படித்து கதை அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிறுகதைக்குரிய நீளம் எல்லாமே இருக்குது அதில். ஆனால் அது வந்து நான் நினைக்கிறேன் அது முதல் சிறுகதை தொகுப்புலேயே இப்படி ஒன்று வந்திருக்குன்னா, ஷீ இஸ் அ வெரி நேச்சுரல் ஸ்டோரி டெல்லர். ரொம்ப சுவாரஸ்யமான ஆளாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கதை பேசும்போது அது எழுத்தில் அப்படியே கொண்டு வந்திருக்கிறதுங்கிறது வந்து மிக ஆச்சரியமான விஷயம்.